இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? நமக்கு எல்லாருக்கும் 4 வார் மாணிக்கவாசகரை பற்றிலாம் தெரியும். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம். நிறைய டிராமாஸ் எல்லாமே நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ மாணிக்கவாசகர் நம்மளோட 12 திருமுறையில் 8ஆம் திருமுறை இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த திருமுறையோட பேர் என்ன? அவர் பேர் என்ன? மாணிக்கவாசகர் குரு பூஜைன்னு சொல்றீங்க. மாணிக்கவாசகர் குரு பூஜை எந்த நாளில் வரும்? யார் சொல்றா? கை கொடுங்க. வெரி குட். அர்ஷிதா சொல்லு. ஆனி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் வரும். வெரி குட், வெரி குட். ஓகே. இன்னைக்கு நம்ம பாரதமேளா வித்யாலயா மாணிக்கவாசகரோட குரு பூஜையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு வகையில் அவரோட சரித்திரத்தை கேட்டோம். இப்போ அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு நாடகங்கள்ல அவரை பற்றி காமிச்சிருக்கோம். ப்ளஸ் அவருடைய பதிகங்களை முற்றோதல் செய்யறது என்ன, அந்த பதிகங்களுக்கு நடனம் ஆடுறது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய விதத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எஸ்பெஷலி அவரோட குரு பூஜை. ஸோ இந்த நாளில் நாளை காலைல விடிஞ்சதுன்னா சிதம்பரத்தில் நடராஜா வந்து தேர் தரிசனம் கொடுக்க போறாரு. அந்த சிதம்பரத்துல தான் மாணிக்கவாசகர் முக்தி அடைந்தார். ஸோ அப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு மாணிக்கவாசகருக்கு அவரோட குரு பூஜையை நடக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம சிதம்பரம் நடராஜாவையும் சிந்தித்து மாணிக்கவாசகருக்கும் அவருடைய நினைவு கூர்ந்து இன்னைக்கு ஏதாவது அவர் பாடின திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பாடல் அவருக்காக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? நீங்க நிறைய பதிவு எடுத்துக்கிட்டு அவர் பாடினதுல சித்திலாபத்தா இருக்கட்டும், சாழலா இருக்கட்டும், எக்கச்சக்க பதிகள் நம்ம வந்து டான்ஸ் ஆமா ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுவோமா? டான்ஸ் சமர்ப்பணமா? சரி, உங்க சாய்ஸா விட்டுருவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பதிகம் ஏதாவது சொல்லுங்க. என்ன பதிகம் பண்ணலாம்? எல்லாருமே ஒரே தான் சொல்றீங்க. அச்சோபதிகம். அதாவது ஃபைனலா அவர் முக்தி அடையும் பொழுது யார் பெறுவார் அப்படின்னு இந்த பதிகம் தான். இதை கேட்டு இப்போ நான் அதை கை காமிக்கிறேன். உங்களுக்கு பதிகம் தெரியும், உங்களுக்கு அந்த 9 பாடம் தெரியும். நீங்க அதை சொல்லுங்க, நான் கை காமிக்கிறேன். அப்புறம் நீங்க ஆடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. புரிஞ்சுதா? ஆரம்பிக்கலாமா? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்தே பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே கையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேணை பையவே கொடு போந்தே பாசமெனும் தாழுருவி உய்யும் நெறி
காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பெண்ணோ தடஞ்சொழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேணை உம்மை மலம் அருவேத்து முதலாய முதல்வந்தார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே